ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகியின் சுயசரிதா புக்ல விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றத லாஸ்ட் டைம் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி அவர் தான் கடவுளா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ரியல் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத அவர் அழகா சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு. சரி, ஆனால் நீங்க என்னன்றது பாத்துங்க. அதே மாதிரி அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. என்னன்னா, நம்ம முகுந்தன் என்ன பண்ணுவாரு, அவர் தோட்டத்துல சும்மா வளர்த்திருப்பார், காய்கறி எல்லாம் வளர்க்கும் போது அவருக்கு ஒரு 6 காலிஃபிளவர் கிடைக்கும். அது எடுத்துட்டு குருநாதர்கிட்ட கொடுப்பாரு. அதாவது முகுந்தன் அவரு காலேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க சின்னதா ரூம் தங்கி இருப்பாரு, அங்க இருக்கும். அங்கிருந்து எடுத்துட்டு குருநாதர்கிட்ட கொடுப்பாரு. கொடுக்கும்போது குருநாதர் என்ன பண்ணுவாரு, இது என்னப்பான்னு கேட்கும்போது, இல்ல குருவே, நானே என்னோட கட்டுப்பாட்டுல கீழே வளர்த்தேன். சோ 6 காலிஃபிளவர் நல்லா இருக்கும், நம்ம சமைக்கும் போது போட்டு சாப்பிடுவோம் அப்படின்போது, சரிப்பா எத்தனை போயிட்டு ரூம்லயே வையே, நம்ம இன்னும் நாள் சமைக்கும் போது போட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு இவர் எடுத்து ரூம்ல வச்சிருவாரு. வச்சுட்டு எல்லாம் நீங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. எங்கன்னா இந்த கங்கை கோரமா நடக்கிறதுக்கு இவங்க ப்ராக்டிக்ஸ் மாதிரி தினமும் நடந்து போறதுக்கு. ஸோ ஆசிரமத்துக்கு எல்லாருமே வாங்க போறோம்னு சொல்லி கூட்டு போகும்போது குரு என்ன சொல்றாரு, எல்லாருமே போறோம், ஏன் அலங்கோலமா போறோம், கொஞ்சம் லைன் கட்டி நல்லா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனா போறாங்க. ஒரு ரெண்டு லைனா, ரெண்டு பேரா, மூணு பேரா போறாங்க. அப்படி போகும்போது சடன் என்ன பண்றாரு, நம்ம யுக்தேஸ்வர கிரியை அதான் குரு முகுந்தன் கிட்ட, முகுந்தன் நீ நம்ம ஆசிரம கதவை சாத்தினே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, பின் கதவு சாத்தினே இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல குரு நான் சாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, இல்ல கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல குரு நான் கண்டிப்பா சாத்திட்டேன் போது இவர் என்ன பண்றாரு, இல்ல நீ சாத்தல அப்படின்றாரு. சாரி குருவே எனக்கு தெரியல அப்படின்றாரு. சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. விட்டுறோடனே எல்லாரும் நடக்கிறாங்க. நடந்து ஒரு தெரு வழியா கூட்டு போயிட்டு எல்லாம் இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சரின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்படி உட்காரும் போது முகுந்தனை கூப்பிட்டு இங்க வான்றாரு. கிட்ட வந்தோடனே, நேரம் உனக்கு தெரு ஒண்ணு தெரியுதா? ஆமா குருவே. அதுல பாரு, ஒருத்தன் வருவான் அப்படின்னுவாரு. அதுக்கு எதாவது பாப்பாரு, ஒருத்தன் வருவான், வந்துட்டு திரும்பவும் போவான் பாருறாரு. கொஞ்ச தூரம் மறுபடியும் திரும்பவும் போறான். அப்படி போகும்போது இவங்களுடைய ஆசிரமத்துக்கு பின்பக்கத்துல கூடிய ரோடு தான் அது. அப்படி போகும்போது இவங்க ஆசிரமத்தை தாண்டி போறானா? ஆமா குருவே. இப்ப பாரு, திரும்பவும் ஆசிரமத்துக்குள்ள போவான் அப்படின்றாரு. அதுக்கேத்த மாதிரி திரும்பவும் பின்னாடி ஆசிரமத்துக்குள்ள உள்ள போறான். உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு காலிஃபிளவர் எடுத்துட்டு வெளியே போறான். இதை பார்த்ததும் முகுந்தனுக்கு அதிர்ச்சி. குருவே என்ன நடக்குது இங்க அப்படின்னும் போது, எல்லாம் உன்னுடைய அலட்சியம் தான் அப்படின்னுவாரு. இவரு சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா எனக்கு புரியல குருவேன்னுவாரு. நீ போயிட்டு ஒரு ரூம்ல பாரு, நம்ம ஆசிரமத்துக்கு போனதும் அப்படின்னுவாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த நடப்பயிற்சியை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் பார்த்தா, அவருடைய பெட்டு மேல இவரோட நகைகள் இருக்கும். அதாவது இவர் நகைகள்னா சும்மா கையில காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் இருக்கும், வாட்ச் இருக்கும், விலை உயர்ந்த வாட்ச் இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்காதவன் இவர் என்ன பண்ணுவார், அந்த 6 காலிஃபிளவரை பெட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்பாரு. ஒரு வாரமா ஒரு துணியை போட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு காலிஃபிளவர் எடுத்துன்னு போயிருப்பான். இது என்னதான் குருவே, இதுல கண்டிப்பா உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா எனக்கு புரியல அப்படின்னும் போது, இது இப்ப புரியாது, உனக்கு பின்னாடி புரியும் அப்படின்னுவாரு. அது என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.